வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் TK பாவின். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நிறைய அழைப்புகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. நாங்கள் அவைக்கு பதிலளிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவைண்ட கோரிக்கை என்னன்னு சொன்னா, நாங்கள் கால் பண்ண உடனே நீங்க வந்து பாக்குறீங்கல்ல, பிறகு நாங்கள் ஃபோன் பண்ணா நீங்க ஆன்சர் பண்றீங்கல்ல, எடுக்கிறீங்கல்ல. இதுதான் இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இதே நாங்கள் இப்படி செய்கிறோம், முதல் தரம் கதைக்கிறோம், அதுக்கு பிறகு உங்களோட ஃபோனை ஆன்சர் பண்ணுறது இல்லை, கதைக்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. எங்கள்கிட்ட வந்து உதவி திட்டங்களை கோரி இருக்கிறாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் கட்டாயம் வந்து உங்களை பார்வையிடுவோம். உங்களுக்குரிய அந்த உதவி திட்டத்தை நாங்கள் உங்களுடைய வறுமை நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் அந்த உதவி திட்டத்தை நிச்சயமாக உங்களுக்கு பெற்று தருவோம். நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க, குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் உதவி செய்கிறீங்க. நாங்கள் உங்களை கால் பண்ணி கதைச்சாலும் நீங்கள் கதைக்கிறீங்களா, ஆனால் எங்களை வந்து பார்க்குறீங்களேன்னு சொல்லி நிறைய பிரச்சனை, நிறைய மெசேஜ் பண்றீங்க, நிறைய கோல் வருது. அதுக்கெல்லாம் என்ன ரீசன்ன்றதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பதிவு வந்து இதுக்காக மட்டும்தான். நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் அதை எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெரிய, நாங்கள் செய்கிற உதவிக்கு எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நிறைய உதவி கோரிக்கை மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வந்து அந்த வீடியோஸ் அவைகளுக்கு போய் சேரும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதால. ஸோ நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோஸை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதால வந்து நிறைய பேருக்கு உதவி போய் கிடைக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் செய்கிற இந்த நலத்திட்டங்களுக்கு எங்களுக்கு ஒரு நிச்சயமாக இது ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குன்றதை நான் இதில் தெரிவிச்சுக்கொள்கிறேன். எங்களோட TK பவின் யூடியூப் சேனலோட மெயின் கண்டென்ட் வந்து vlog, அதோட சேர்த்து மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்குறது தான் எங்களோட முழுமையான நோக்கம். யூடியூப் கண்டென்ட்டுக்காக நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்யலை. உண்மையாகவே கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனலாகவே செய்திருக்கிறோம். அதுக்கு உதவி திட்டத்தை வழங்கினா எனக்கு தெரியும். இப்போ ஒரு ஏரியாவில் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் டைரெக்டாக போய் அவைக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, நாங்கள் அந்த ஏரியா எப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும்ன்ற எல்லாத்தையும் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே கெதர் பண்ணி நாங்கள் அதை டாக்குமெண்ட் வைஸாக தான் செய்வோம். சும்மா போயிட்டு ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட மாட்டோம். ரீசெண்டாக நீங்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒட்டுசுட்டான் நினைக்கிறேன், அந்த பகுதிக்குள்ள இருக்கிற பரிசன்குளம் பகுதியில் வந்து 14 குடும்பம் இதே பூமி நட்பணி மன்றத்தினூடாக நலத்திட்டம் 1, 2, 3 சொல்லி வழங்கினாங்க. ஆனால் வந்து அந்த 14 குடும்பத்துக்குமே நாங்கள் டிரெக்டாக உதவி திட்டத்தை வாங்கி கொடுக்குறதா எங்களோட நோக்கம். அதுக்குரிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. மிக விரைவில் வந்து நாங்கள் அவைக்குரிய அந்த உதவி திட்டத்தை நாங்கள் அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவைக்குரிய வாழ்வாதாரத்தை வழங்குவோன்றதை வந்து நான் இதில் தெரிவிச்சுக்கொள்கிறேன். உதவி கோர்றாங்க அழைப்பு வந்து கிட்டத்தட்ட பார்க்க போனால் நிறைய அழைப்பு வருது. நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்வையிடுறது என்று சொல்கிறது, உடனடியாக செய்கிறேன்னு சொல்கிறது சரியான கஷ்டம். நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் வந்து எங்களுக்கு விளங்குது. அதே நேரத்தில் நாங்கள் உங்களை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்வையிடுவோம். நாங்கள் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நிறைய உதவி திட்டங்கள் இருக்குது. நாங்களும் ஓடுறபடி தான் அந்த உதவி திட்டங்களை உங்களுக்கு வழங்கி ஆகணும். உங்களுக்கான உதவி திட்டங்கள் ஆதாரபூர்வம், அதாவது நீங்கள் உண்மையிலேயே வறுமையில் இருக்கிறீர்கள்ன்றதை நாங்கள் கிராம சேவரோடாக ஆராய்ந்து உங்களுக்கு அந்த உதவி திட்டத்தை நாங்கள் கட்டாயம் வழங்குவோம்ன்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், ஏகப்பட்ட அழைப்புகள் வருது. எங்களை வந்து பாருங்கோ, நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகள்னு சொல்லி அழைப்புகள் வந்தபடி இருக்குது. ஸோ நாங்கள் நீங்கள் கதைச்ச உடனே நாங்கள் வந்து உடனடியாக பார்க்க இயலாது. உடனடியாக வந்து பார்வையிடுறதுன்ற சொல்கிறது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம். ஆர்டர் வைஸாக நோட் பண்ணி வச்சு நாங்கள் உங்களை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஏரியா விசிட் பண்ணி நாங்கள் உங்களை கட்டாயம் வந்து நேரடியாக பார்வையிட்டு உங்களுக்குரிய அந்த உதவி திட்டத்தை நாங்கள் நிச்சயம் பெற்று தருவோம்ன்றதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறதுன்றதை வந்து கொஞ்சம் குறைச்சி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக செய்வோம். எங்களோட உதவி கோரிக்கைன்று வாராக்கள் எல்லாற்ற உதவி திட்டங்களையும் நாங்கள் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஓர்டரின் அடிப்படையில் வந்து நாங்கள் வரிசையின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக உங்களை தொடர்பு கொள்வோம். போன மாதம் பெய்த மழைக்கு கூட நாங்கள் நிறைய உலர்நோய் பகுதிகளை வழங்கியிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 10 கிராமங்களுக்கு மேலே நாங்கள் அந்த உலர்நோய் பொருட்களை வழங்கியிருந்த நாங்கள் அதுக்குரிய காணொலியெல்லாம் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. செக் அவுட் பண்ணி எல்லோரும் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு அந்தரமான நிலவை என்று சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு கட்டாயம் விசிட் பண்ணி உடனடியாக உதவியை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். மற்றபடி வாழ்வாதாரம், கஷ்டம், பாதிப்புகள் அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கள் அடிப்படை அதாவது நிறைய உதவி கோரிக்கைகள் இருக்கிறதால வந்து உடனடியாக வந்து நாங்கள் உங்களை பார்வையிட இல்லாமல் இருக்குது. அதுக்காக நாங்கள் உங்களோட நீங்கள் நெடுக ஃபோன் பண்ணிக்க ஆன்சர் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்குள்ளே வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம், என்ன இவங்க வராங்கல்ல, ஆனால் தொடர்ந்து வீடியோஸ் போட்டு கொண்டு இருக்காங்களோ எங்கட வைக்க மட்டும் வராங்கல்லேண்டு. ஆனால் நிறைய உதவி கோரிக்கைகள் இருக்குது. நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம். இந்த காணொலி ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற கட்டாயம் பெறுவாங்க, சந்திப்பாங்க. நாங்கள் உங்களோட தெளிவாகவே ஃபோனில் கதைச்சிருக்கிறோம் எல்லா விஷயங்களையும்.
நிச்சயம் வந்து நாங்கள் பார்வையிடுவோம். அதுக்காகத்தான் இந்த பதிவு. அடுத்த ஒரு உதவி திட்டத்துடன் நாங்கள் மறுபடியும் சந்திக்கலாம். நான் உங்கள் TK பாவின். எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. நன்றி.